Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எந்த ஆளுமே நமக்கு விரோதிகள் அல்ல. யார் நமக்கு விரோதி? சாத்தான் ஒருத்தன் தான். யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி பேசுறான்னா அவன் நமக்கு விரோதியே கிடையாது. அவன் பாவம் சத்துருவனுடைய ஒரு கருவியாய் மாறிவிட்டான், அவ்வளவுதான். சாத்தான் அவன் நாக்க உபயோகப்படுத்துறான். யார் நாக்காவது அவனுக்கு தேவை. சாத்தான் வந்து பேச போறது இல்ல. சாத்தானுக்கு யாருடைய நாக்காவது தேவை. எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாம்பாக அவன் வந்தானா, அது போல இன்றைக்கு என்ன பண்ணுகிறான்? ஒரு மனுஷன் மூலமாக தான் அவர் வருகிறான். மனுஷர்கள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, பெண்கள் மூலமாக இப்படித்தான் அவன் வேலை செய்கிறான். சாத்தான் அவர்களை கருவியா எடுத்து உபயோகப்படுத்துகிறான். அவர்கள் சாத்தானுடைய கருவியா மாறினதுனால அவர்கள் அழிவுக்குள்ளாகிறார்கள். எப்படி அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசின் கருவியாய் மாறுகிறார்கள். பிசாசை தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கும் போது, பிசாசு அழியும் போது, பிசாசு தோற்கும் போது, பிசாசு ஓடும் போது, பிசாசு விழும்போது இவர்களும் விழுகிறார்கள், இவர்களும் ஓடுகிறார்கள், இவர்களும் நாசமாகிறார்கள். பிசாசு தோற்கடிக்கப்படும் போது இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி உண்டாகிறது. அப்படிதான் தோற்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பல உதாரணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்தெடுத்தார். அவர்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களுக்கு என்ன ஆச்சு? நாசமா போக வேண்டியதுதான். இஸ்ரவேல் மக்களோட யார் கூடினாலும் அவர்களுக்கு என்ன ஆச்சு? ஆசீர்வாதம் உண்டாகிறது. இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு நியதி. இதை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை எங்கேயோ கொண்டு போக போறார், கானான் தேசத்துக்கு. அவர்களை கொண்டு ஒரு ஜாதி எழுப்ப போகிறார். அந்த ஜாதியின் மூலமாக மேசியா வரப்போகிறார். இப்படி பெரிய திட்டத்தை எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுக்கு குறுக்க எவனாவது நின்னா, இந்த ஜனங்களை அழிக்க எவனாவது நின்னா, இந்த திட்டத்துக்கும் ஆண்டவருடைய தீர்மானத்துக்கும் திட்டங்களுக்கும் விரோதமாக எந்த ஜாதியோ, தேசமோ, ராஜாவோ, பட்டயமோ, நாவோ எழும்பினால் அதை தேவன் அழித்து போடுகிறார். ஏன்? இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு. நமக்கு எதிராக ஒருவன் நிற்கும் போது ஏன் அவர்களுக்கு அழிவு உண்டாகிறது என்றால், நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார், நம்மை நிறுத்துகிறார். நம் மூலமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளும் போது, நம்மை ஒருவன் எதிர்க்கும் போது என்ன ஆகிறது? தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தேவனுடைய பெரிய நோக்கத்தையும் அவன் எதிர்க்கிறான். என்ன ஒருவன் எதிர்க்கிறது கிடையாது. எதை எதிர்க்கிறான்? என்ன எதிர்க்கிறது மூலமாக தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் எழுப்புகிற ஊழியத்தையும் அவர் செய்கிற காரியத்தையுமே எதிர்க்கிறான். தேவனுக்கு அவன் விரோதியாக மாறுகிறான். ஆகையால் தான் அவனுக்கு நாசமும் கடுமையான விளைவுகளும் ஏற்படுகிறது. ஆகையால் தான் ஜனங்கள் அழிந்து போகிறார். ஆகையால் தான் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஏன்? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே உதாரணங்கள் நிறைய இருக்குது. ராகாப் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து வந்தால், அவள் ஒரு வேசி, ஒரு மோசமான நிலையில வாழ்ந்து கொண்ட, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு பெண். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களுக்கு கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறிந்து கேள்விப்பட்டு என்ன பண்ணாள்? இந்த தேவனை தன்னுடைய தேவனாய் ஆக்கிக் கொள்ளும்படியாக தெரிந்து கொண்டாள். என்ன ஆச்சு? அவளும் அவளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அந்த அழிவிலிருந்து எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அதில் உள்ள மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த வேசியும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன், இந்த வேசி நம்பி இருப்பாள்னா அவளோடு கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் கூட நம்பி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏன் நம்பி இருக்க கூடாது? அதுல ஒரு பெண்ணுக்கு அவள் அறிவு இருக்குது. இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவள் பெரியவர், அவர் நல்லவர், அவர் உண்மையான தேவன் என்று அறிந்து இவர்களை உபசரித்து அவர்களுக்கு உதவி பண்ணி இஸ்ரவேல் மக்களுக்கு இவர்கள் பக்கமா இவள் வந்து நிற்பாளானால் இன்னும் எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்கும். அவர்களும் அந்த தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் முழுவதும் காக்கப்பட்டிருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன், வேதத்தில் சொல்லப்பட்டிராவிட்டாலும். நல்லா யோசித்து பாருங்க. எரிகோ பட்டணத்தில் எல்லா மக்களையும் அழிக்க சொல்றார் ஆண்டவர், எல்லாம் தீர்த்து கட்டுன்றார். ஏன்? அவனுக்கு விரோதமா ஆண்டவர் வரல. அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம் கிடையாது. எல்லாரையும் தீர்த்து, அவன் எரிகோ பட்டணத்தில் வாழ்கிறவனா இருந்ததுனால அல்லது புறஜாதியானா இருந்ததுனால அழின்னு சொன்னார் ஆண்டவர் கிடையாது.
இவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள், உங்களுக்கு முள்ளுகளை போல இருப்பார்கள். என்னைக்கு தொந்தரவு கொடுக்கிறவன் இவன் உங்களை எதிர்க்கிற ஜாதி, ஆகையால் அழித்து போடுங்கள் சொன்னார். தேவன் அந்த மக்களை அழிக்கணும்னு விரும்பல. இந்த மக்கள் தேவனுடைய திட்டத்துக்கும் தீர்மானத்திற்கும் எதிராக நின்று தேவனுடைய மக்களை அழிக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆகையால் தான் அவர்களை அழித்து போடு என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் ஜனங்களுக்கு விரோதமா இல்ல, அவ்வளவு மக்களை அழித்து போடுன்னு சொன்ன பிறகு ஆனால் ராகாபின் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார், அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் நினிவே பட்டணத்தை குறித்தது. நினிவே பட்டணத்துக்கு யோனா அனுப்பப்படுகிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏன் அந்த நினிவே பட்டணத்துக்கு பிரசங்கிக்க அனுப்புகிறார்? அந்த அசிரிய பட்டணம் அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது. முழு பட்டணமும் அக்கிரமத்தால் நிறைஞ்சு கொடூரமான அக்கிரமங்களை, பாவங்களை இந்த மக்கள் பண்ணி வந்தார்கள். இவர்களுக்கு போய் யோனா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று அனுப்புகிறார். யோனாவுக்கு போறதுக்கு பிரியம் இல்ல. ஏன் போக பிரியம் இல்ல? பயம் இல்ல யோனாவுக்கு அங்க போறதுக்கு. இவர்கள் ஒன்னும் கொடூரமானவர்கள், அவர் பயந்திரல. இந்த யூதனாகிய யோனாவுக்கு இந்த அசிரிய பட்டணமாகிய இந்த நினிவே கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த அசிரியர்கள் ரொம்ப தொல்லை கொடுக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற ஜனங்கள். இவர்களுக்கு போய் சொல்றதா நற்செய்தியை? இவர்களை போய் மனந்திருப்பது நடத்துகிறதா? இவர்களை போய் காப்பாத்துகிறதா? இவர்களை போய் திருத்துறதா? வேணாம், கர்த்தர் இவர்களை அழித்தே போடட்டும் என்று சொல்லி யோனா என்ன பண்ணார்? இன்னொரு கப்பல்ல, தர்ஷீஸுக்கு போற கப்பல்ல ஏறிட்டு வேற பக்கமா போகிறார். அந்த கதை தெரியும் நமக்கு. சரி, கடைசியில் ஆண்டவர் எல்லாம் பண்ணி மீனின் வாயிலிருந்து யோனாவை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில நினிவேல கொண்டு போய் சேர்க்கிறார். நினிவேல கொண்டு போய் யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். நினிவேல ரொம்ப தயக்கத்தோட தான் பண்றார். முதலே வர்றதுக்கு விருப்பம் இல்ல. இந்த ஜனங்க அழிஞ்சு போட்டு அவனுக்கு பிரசங்கம் என்ன கேக்குது? இவன் பிரசங்கத்தை கேட்டா உருப்பிட்ட கூடாது, இவன் நாசமா போட்டு தான் யோனா நினைச்சிட்டு இருக்கிறார். பிரசங்கியார் எப்பேற்பட்ட பிரசங்கியார் பாருங்க. இவர் இதெல்லாம் பொல்லாத ஜனங்க, இதோட மொத்தமா கூட்டோட அழிஞ்சு போட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த யோனாவை, வேற வழியா தப்பி போலான்னு நினைச்ச யோனாவை மீனு வயிற்று உள்ள கொண்டு போய் பிறகு கரையில கொண்டு வந்து சேர்த்து வந்து பிரசங்கம் பண்ணி கட்டாய பிரசங்கம் நடக்குதுங்க. நின்று கொண்டு கட்டாய பிரசங்கம் பண்றார் ரொம்ப தயக்கத்தின் பேர்ல. அந்த பிரசங்கம் பண்ணியே ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. யோனா ரொம்ப நல்ல பிரசங்கியாரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கட்டாய பிரசங்கம் பண்ணியே தொந்தரவு கொடுத்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வச்சு அவ்வளவு ஊரும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணிருந்தாருன்னா எப்படி பண்ணிருப்பாரு பாருங்க அவரு. இவங்க எல்லாம் உருப்படக்கூடாது, எல்லாம் அழிஞ்சு போகணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்றார். ஆனா பிரசங்கத்தை மாற்ற முடியாது, மனம் திரும்பும் பிரசங்கம் பண்றார். அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அழிஞ்சு போறதுக்கு போல என்ன பண்ணிட்டான்? ஐயா, நல்ல காலம் நீர் வந்து சொன்னீரு, நான் இன்னில இருந்து திருந்திடுறேன்னு போய் அவன் எல்லாம் விழுந்து ஜெபம் பண்ணி ரட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து எல்லாம் ஜெபம் பண்ணி சரியாயிட்டான். எல்லாம் முழு பட்டணமே மனம் திரும்பிடுச்சு. அந்த கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முழு பட்டணமே மனம் திரும்பிச்சு. ஆண்டவர் அதை அழிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? சரி, மனம் திரும்பிட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்ட்டார் கர்த்தர். யோனாவுக்கு ரொம்ப கோபம். என்ன ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொன்னீர், கடைசியில் அழிக்கல. இதுதான் உங்க பேச்சை கேட்டு வரவே கூடாது. நீ சொன்னீர் பெரிய அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ண சொன்னீர். அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ண நான் சந்தோஷமா போய் பண்ணேன். இவனுக்கு மேல அழிவே வந்து தீரட்டும்னு. பொல்லாத மக்கள் அழிவு வரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஊரெல்லாம் திரிஞ்சு பிரசவம் பண்ணிட்டு வந்தா கடைசியில் அழிவே வரலையே. என்ன ஆண்டவர்? ஏன் அழிவு வரலன்னா ஆண்டவர் அழிக்கிறதுக்காக இல்ல, ஆண்டவர் எச்சரிக்கிறார். அழிஞ்சு போகாதையா, அழிவு வருது, உன்னுடைய அக்கிரமம் மிகுதியா இருக்குது, அதுக்குதான் இப்படி தேவனுடைய தாசனை அனுப்பி வைத்திருக்கிறேன், அழிந்து போகாதே, நிறுத்து உன் அக்கிரமத்தை, மனம் திரும்பு அப்படின்னு எச்சரிக்கிறார். அவன் அதை எச்சரிக்கை கேட்டு மனம் திரும்பின உடனே ஆண்டவர் அழிவை கேன்சல் பண்ணிடுறார். யோனா கோவம், அழிவை ஏன் உண்டாக்கலான்னு போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ற. ராவோடு ராவா வந்த ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து கடைசியில் அது காலையில பட்டு போகுது வெயில்ல. அது பட்டு போய் இவன் மேல வெயில் அடிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குது. ஆண்டவர் நோக்கி அழுகிறான், ஐயா நான் சாகிறேன், நாளை விடும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஐயா ராவோட ராவன்னு எழுமின இந்த செடி பட்டு போறதை பார்த்தாலே உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த மக்களை நான் உண்டாக்குனேன், என்னுடைய நோக்கத்துக்காக மனிதனை நான் சிருஷ்டித்தேன். இந்த மக்கள் சந்ததி சந்ததியாக, ராஜ்யம் ராஜ்யமாக என்னை பின்பற்ற வேண்டிய மக்கள், இவர்கள் அழிந்து போறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆண்டவர். ஒரு செடி அழிஞ்சு போறதுக்கு அவ்வளவு கோபம் வருது உனக்கு? என்னுடைய மக்கள் இவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்களே,
கர்த்தர் மக்களை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்க. மக்களை அழிக்கல ஆண்டவர், மக்களை திருந்தணும், திருந்த வேண்டும். ஒருவன் தவறு செய்கிறானா, நாம தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறானா, அவன் திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் திருந்தவில்லை என்றால் என்ன ஆகுது? அவன் பிசாசுடைய கருவியாய் அவன் தொடர்ந்து பிசாசுடைய வேலையை செய்து தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும் வேலைகளையும் எதிர்க்கிறபடினாலே அவனுக்கு அழிவு வருகிறது. 1000 பேர் 10000 பேர் விழும்போது இவனும் விழுகிறான். ஏன்? இவன் மேல தேவனுக்கு விரோதம் கிடையாது, இவன் கர்த்தருடைய ஒரு ஆயுதமாக மாறிவிட்டான். சோதோம் குமோராவை பாருங்க, இன்னொரு உதாரணம். சோதோம் குமோரா அழிவு, பயங்கர அக்கிரமம், அங்க பல விதமான அக்கிரமங்கள், கொடூரமான அக்கிரமங்கள் நடக்குது. அழிக்கணும்னு ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார் சோதோம் குமோராவுக்காக. ஏனென்றால் அவருடைய சொந்தக்காரர் லோத் அங்க இருக்கிறார். பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் 50 பேர் இருந்தா, நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டு விடுவீரா என்று சொல்லுகிறார். விட்டு விடுவேன்றார். கடைசியில கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 10 பேர்ல வந்து நிக்கிறார். 10 நீதிமான் இருந்தா இந்த பட்டணத்தை அழிக்காமல் விடுவீரா என்று ஆண்டவர் சொல்றார், விட்டுறேன்னு. ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணிட்டார். 10 பேர் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாருங்க. லோத்துனுடைய வீட்டுல குறைஞ்சது 10 பேராவது இருந்து எல்லாம் ஆண்டவர் விசுவாசிச்சு நல்ல மக்களா இருப்பாங்க. கடைசியில் அவனும் அக்கிரம பேர் வழியில இருக்கிறாங்க சிலர்லாம். ஆகியால் அந்த பட்டணம் கடைசியில் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு பரிந்து பேசுகிறவனை தேடுகிறார். அவன் பரிந்து பேசும்போது அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அழிவு அவருக்கு விருப்பம் இல்ல, ஜனங்களை மடங்கடிப்பது நாசம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் ஒருவன் சத்துருடைய கரத்திலே அவனுடைய கருவியாய் மாறுவானால், கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் எதிர்க்கிறவனாய் அதை குறித்து பேசி கெடுக்கிறவனாய் இருப்பான் என்றால் நிச்சயமா அவனுக்கு அழிவு எப்படி ஏற்படுகிறதுனா, யாரும் நம்ம ஜெபிச்சு ஏற்படல, அது நம்ம கொண்டு வர்ற அழிவு இல்ல, அது கர்த்தர் கொண்டு வர்ற அழிவு. ஏனென்றால் அவருடைய நோக்கத்துக்கு தடையாய் அந்த மனுஷன் நிற்கிறான். பார்வோனும் எகிப்து மக்களும் பாருங்க, பார்வோனிடத்துல மோசேயும் ஆரோனும் போய் சொன்ன உடனே, எங்க மக்களை போக விடுன்னு சொன்னோன்னா, ஐயோ உங்க தெய்வம் பெரிய தெய்வம்யா, அவர் தான் யோசேப்பை இங்க கொண்டு வந்தார், யோசேப்பு சரித்திரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படி எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பாருன்னு வைத்தாருன்னு, அவ்வளவு பெரிய தேவன், அவருடைய புகழை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னையோட விட்டுறேன், நீங்க போய் சேருங்கன்னு சொல்லியிருந்தானா அன்னைக்கு பார்வோனும் அவனுடைய மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை விட்டு போட்டு அவன் கடின உள்ளவனாகி அவர்களை எதிர்த்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு, அவர்களை இல்லாமற் பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டு, ஆண் குழந்தைகள் எல்லாம் ஒழிக்க வேண்டும் திட்டம் போட்டு, இப்படி ஆண்டவருக்கு எதிராக கிரியை செய்கிறான். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய மக்களை எதிர்க்கிறான். ஆண்டவருடைய நோக்கத்தையே நாசமாக்குறதுக்காக பாக்குறான். பார்வோன பண்றான், பார்வோன் தான் பண்றான். அவனுக்கு பின்னால யார் பண்றது? அத பிசாசு. அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே அழிச்சிடணும்ன்ற அந்த உத்தரவு வந்து அது பிசாசினால் கொடுக்கப்பட்ட உத்தரவு. ஏன்? ஆதியிலேயே தேவன் என்ன சொன்னார்? மனுஷனும் மனுஷியும் பாவம் செய்த போது, ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு பெண்ணை கொடுத்து சாபத்தை கொடுக்கும் போது என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் இந்த பாம்பின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பகையை உண்டாக்குவேன். ஒரு விரோதம் உண்டாக போகிறது. யாருக்கு? இந்த பெண்ணின் மூலமாய் பிறக்க போகிற ஒருவருக்கும் இந்த சத்ருவுக்கும் விரோதம் உண்டாக போகிறது. அப்பவே சத்ரு ரொம்ப உஷாராயிட்டான். ஐயோ, இந்த பெண் பெத்தெடுக்க போகிற ஒரு பிள்ளை நமக்கு ஒரு பெரிய விரோதியா வந்து நம்ம தலையை நசுக்க போற பிள்ளையா இருக்க போறாருன்னு அவன் ஏற்கனவே நினைத்து விட்டான். ஆகையால் தான் சந்ததி சந்தையாக பிள்ளை பெறாதபடிக்கு, அதுவும் ஆண் குழந்தை பிறந்தா அதை தடுக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட அவன் கிரியை செய்கிறான். ஏனென்றால் ஏதோ ஒரு பிள்ளை வந்து நம்ம நசுக்க போகுது, நம்முடைய தலையை நசுக்க போகுது, நம்ம தோற்கடிக்க கூடியதாக ஒரு மேசியா வரப்போகிறார் என்பதை அங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயே பிசாசுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டு பயந்து போயிருக்கிறான். அந்த பிசாசு தான் பார்வோனுக்குள்ள வேலை செய்து எல்லா குழந்தையும் அழிச்சு போடு, இந்த சந்ததியை அழிச்சு போடு, இந்த தேசத்தையே நாசமாக்கு என்று சொல்லி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவன் பார்த்தார், கொண்டு வந்து அவ்வளவு பெரிய சமுத்திரத்துள்ள தள்ளினார். 1000-10,000 பேர் போய் அதுல விழுந்து சாகிறார்கள். ஏன்? கர்த்தர் அவர்களை பகைக்கல, கர்த்தர் அவர்களை நேசிக்காமல் இல்ல. அவர்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய தீர்மானத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக நின்று கர்த்தர் செய்ய நினைக்கிறதை எதிர்க்கிறபடியினால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை எதிர்க்கிறார்.